திமுகவின் மதுரை மாஸ் பிளான்கள். ஸ்டாலின் அழகிரியின் புதிய கூட்டணியால் தென்மண்டலமே அதிரப்போகும் உற்சாகத்தை கண்டுள்ளது. புதிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நடைபெற இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்று மதுரையில் இருந்து ரோட் ஷோ மூலம் மு.க. ஸ்டாலின் தொடங்குகிறார். இந்த திமுகவின் பிரம்மாண்ட பொதுக்குழுவினால் உடன்பிறப்புகள் உற்சாகமாக இருக்கிறார்கள், எதிர்க்கட்சியினர் கலக்கத்தில் இருக்கிறார்கள். மதுரையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த உண்மை கள நிலவரத்தை இப்பொழுது காணலாம், வாருங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். திமுகவின் மதுரை மாஸ் பிளான்கள். உற்சாகத்தில் உடன்பிறப்புகள், கலக்கத்தில் நிர்வாகிகள். திமுகவின் அதிரடி மாற்றங்கள் எல்லாம் நாளை பொதுக்குழுவில் அரங்கேற்ற இருக்கிறது. இது குறிப்பாக 3 புதிய துணை பொதுச் செயலாளர்கள், புதிய மண்டல பொறுப்பாளர்கள் என்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தல் சந்திக்க மாஸ்டர் பிளானை மதுரை மண்ணில் அரங்கேற்ற இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது. மதுரை உத்தங்குடியில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் குழு ஏசி வசதியுடன் கலைஞர் திடல் தயாராகி வருகிறது. இது நேற்று இரவு மின்னொலியில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. முழு ஏற்பாடுகளையும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி தலைமையில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அவர் திருமணமே இந்தியாவே உற்று நோக்கிய பிரம்மாண்ட திருமணத்தை நடத்தி காட்டிய பெருமை அமைச்சர் மூர்த்திக்கு உண்டு. அதனால் பிரம்மாண்டத்திற்கு சிறிதும் குறை வைக்காமல் திமுக தலைமையின் நம்பிக்கையை பெறும் முயற்சியில் மிக பிரம்மாண்டமாக கட்டமைத்துள்ளார் மூர்த்தி. கூட்டத்திடலின் முகப்பில் பசுமையாக காட்சி தரும் வகையில் பிரம்மாண்ட பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பூங்காவின் நடுவே செயற்கை நீரூற்று, அதன் மத்தியில் 100 அடி உயர கொடி கம்பத்தில் திமுகவின் பிரம்மாண்ட இருவண்ண கொடி பறக்கிறது. பொதுக்குழு அரங்கத்தின் முகப்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தின் போல் காட்சியளிக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு திமுக தலைமை கழகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதுவரை திமுக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சுமார் 10,000 பேருக்கு அழைப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் தாராளமாக அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. தலைமை கழக நிர்வாகிகள் அமர்வதற்கென சிறப்பு இருக்கைகளும், கலைஞர் அரங்கம் என்ற பெயரில் பிரம்மாண்ட மேடையும் LED திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நாளை காலை 10 மணிக்கு துவங்கும் பொதுக்குழு கூட்டம் பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. பொதுக்குழு கூட்டம் முடிந்தவுடன் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் சாப்பிட்டு விட்டு செல்லும் வகையில் பிரம்மாண்டமான குளிரூட்டப்பட்ட உணவு கூடவும் தயார் நிலையில் உள்ளது. தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சைவ மற்றும் அசைவ உணவு வகைகள் பரிமாறப்பட உள்ளது. இதற்காக 2000க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். மேலும் மதுரையின் புகழை கூறும் வகையில் ஜிகிர்தண்டா, புவிசார் குவிரீடு பெற்ற சோழவந்தான் வெற்றிலையும் வழங்கப்படுகிறது. பொதுக்குழுவிற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரும் என்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் 3 சாலைகள் பொதுக்குழு திடலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் முக்கிய தலைவர்கள் வருவதற்கு ஒரு சாலையும், 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு ஒரு முக்கிய சாலையும், பொதுக்குழுவினர் வருவதற்கு ஒரு சாலையும் என 3 சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு அரங்கத்திற்கு பின்புறமாக வாகனங்களை விசாலமாக நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் நடமாடும் கழிப்பறைகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளது. பொதுக்குழு மாநாடு நடைபெறும் பகுதி முழுவதும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் பதாகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல்வர் மு.க. ஸ்டாலின் செல்லும் வழியில் மதுரை மாவட்டத்தின் 60 கிலோமீட்டர் சுற்றளவில் திமுகவின் கொடிகள் உயரமாக பறந்து கொண்டுள்ளது. திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் இடமான உத்தங்குடி மாநகராட்சி எல்லைக்குள் அமைந்துள்ளது. தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு கடந்து செல்வார். சென்னை அண்ணா அறிவாலயத்தை போல அமைக்கப்பட்டுள்ள அரங்கத்தின் முகப்பையும் பசுமையான அழகான இயற்கை சூழ்நிலையும் அரங்க வடிவமைப்பும் வானுயர பறக்கும் கருப்பு சிவப்பு கொடியும் பார்த்து பிரமித்து போன மதுரை மக்கள் அங்கு சுற்றுலா போல் வந்து புகைப்படங்களையும் செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் நாளை கட்சி தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. இதற்கான பணிகளை முதல் கட்சியாக திமுக துவங்கி உள்ளது. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம், மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு மண்டல பொறுப்பாளர்கள், இதன் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்
கூட்டம் நடைபெற்றது. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். ஏனென்றால் தேர்தல் கமிஷனில் இந்தியாவிலேயே ஒரு கட்சி திறம்பட நடக்கிறது, முறையாக நடைபெறுகிறது என்றால் அது திமுக தான் என்ற சர்டிபிகேட் காலமாக திமுகவுக்கு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் திமுக இந்த பொதுக்குழுவை மீண்டும் ஒரு மைல்கல்லாக நடத்தி சாதிக்க காட்டியுள்ளது. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைய உள்ளது. மதுரையில் பொதுக்குழு கூட்டம் இது 3வது முறையாக நடைபெறுகிறது. கடந்த 1977ஆம் ஆண்டு மே மாதம் மதுரை செல்லூர் பகுதியில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 1978 ஜூன் மாதம் மதுரை தமுக்கம் மைதானத்தில் 2வது முறையாக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு பிறகு பெரும்பாலான பொதுக்குழு கூட்டங்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்துள்ளது. தற்பொழுது 3வது முறையாக மதுரை உத்தங்குடியில் நாளை பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. திமுக வரலாற்றிலும் அரசியல் வரலாற்றிலும் வேறு எந்த ஊருக்கும் கிடைக்காத பெருமை மதுரைக்கு 3ஆம் முறையாக கிடைத்துள்ளது. முதல்வர் இன்று மாலை பிரம்மாண்ட ரோட் ஷோவில் பங்கேற்று பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து மு.க. ஸ்டாலின் விமானம் மூலமாக இன்று பகல் 1 மணிக்கு மதுரை வருகிறார். பின்னர் விடுதியில் இருந்துவிட்டு மாலை 4 மணிக்கு 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட ரோட் ஷோ மூலம் மக்களை சந்திக்க இருக்கிறார். அவனியாபுரம் மருதுபாண்டியர்கள் சிலை இருந்து தனது ரோட் ஷோவை துவங்குகிறார். வெள்ளாளபுரம் ஜெயவிலாஸ் பாலம் சந்திப்பு, ஜெய்ஹிந்த்புரம், ஜீவா நகர், சுந்தரராஜபுரம் மார்க்கெட், டிவிஎஸ் நகர், புதிய தரைப்பாலம், பழங்காநத்தம், வஉசி மேம்பாலம், பைபாஸ் ரோடு, பொன்மேனி சந்திப்பு, காலவாசல், குரு தியேட்டர் சந்திப்பு, ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், ஜல்லிக்கட்டு ரவுண்டானா, ஆரப்பாளையம் கிராஸ் மற்றும் மன்னர் திருமலை நாயக்கர் சிலை, புது ஜெயில் ரோடு சந்திப்பு வரை சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்துகிறார். ரோட் ஷோ முடிந்ததும் மதுரை புது ஜெயில் ரோடு சந்திப்பில் முன்னாள் மேயர் முத்து சிலை திறந்து வைக்கிறார். இந்த முத்துவிற்கும் மதுரைக்கும் மிகப்பெரிய உறவு இருக்கிறது. திமுக வளர்ச்சியில் மதுரை மேயராக இருந்த முத்துவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இருந்திருக்கிறது. இதைதான் அழகிரி மனமுவந்து மு.க. ஸ்டாலினை நீண்ட கால இடைவெளிக்கு பின் வாழ்த்தி மகிழ்ந்து இருக்கிறார் இந்த முத்து சிலை வடிவமைத்ததை. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று செல்லவிருக்கிற இந்த ரோட் ஷோ தமிழக அரசியல் கட்சிகளிடையே வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் ரோட் ஷோவை மு.க. ஸ்டாலின் தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை இதைத் தொடர்ந்து பொதுக்குழுவிலும் பங்கேற்கிறார். 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நாளை காலை பொதுக்குழு நடைபெறும் அரங்கிற்கு காலை 9 மணிக்கு முதல்வர் வருகிறார். அதற்கு வழிநெடுகிலும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்க தயாராக இருக்கிறார்கள். தென்மண்டலம் முழுவதும் இருக்கிற திமுகவினருக்கு ஒரு மாநாடை போன்ற ஒரு காட்சியை மதுரை அரங்கேற்றி கொடுத்திருக்கிறது. இதற்காக இன்று காலை முதலே மதுரை முழுவதும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். திமுக கொடி, தோரணங்கள், வரவேற்பு போஸ்டர்கள் என்று மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இப்பொழுதுதான் கள்ளழகர் திருவிழா நடந்து முடிந்தது. அது முடிந்தவுடனே திமுகவினரின் திருவிழா துவங்கிவிட்டது. பொதுக்குழு ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடந்தாலும் பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் என்னென்ன எடுக்கப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏன் டெல்லி தலைமையே திமுகவின் பொதுக்குழு முடிவை தான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கூடுதலாக 3 துணை பொதுச் செயலாளர்களும் புதிய மண்டல பொறுப்பாளர்களும் தலைமை கழகத்திற்கு புதியவர்களுக்கான வாய்ப்புகளும் கூட்டணி விரிவாக்கம் குறித்த முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் ஆங்காங்கே ஒன்றியங்கள், நகரங்கள் பிரிப்பதற்கான வேலைகளையும் ஒரு அங்கீகாரம் பெறும் கூட்டமாகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. 2026 தேர்தல் காலத்திற்கேற்ப கட்சிக்குள் மாற்றம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் பச்சை கொடி காட்டியுள்ளதால் உடன்பிறப்புகள் உற்சாகமாக உள்ளனர். பார்க்கலாம், நாளை திமுக எடுத்து வைக்கும் இந்த பொதுக்குழுவின் தீர்மானங்களின் அடிப்படையில் இன்று நடைபெறப் போகிற பிரம்மாண்ட ரோட் ஷோவும் தமிழக தேர்தல் வரலாற்றில் எந்த இடத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது, தேர்தல் ஜுரம் இன்று முதல் தமிழகத்தில் பற்றி கொள்ளப் போகிறதா என்பதை உற்று நோக்கப் போகிறோம். இதன் பின்னால் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். காத்திருப்போம், வாருங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.